ராமானுஜாய நம. திருமகள் நிலமகள் உடனமர் கரிவரதராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். மெய்யன்பர்களே, மார்கழி மகா உற்சவத்தினுடைய 25ஆம் நாள் வைபவம் இன்று. அற்புதமான ஒரு பாசுரத்தை ஆண்டாள் அனுபவிக்கிறார். தர்மம் கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்துதான் அதர்மத்தை அளிக்க வேண்டியதா இருக்குது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர 8வதாக பிறக்கக்கூடிய குழந்தையினாலே கம்சனுக்கு இறப்பு என்று தெரிஞ்சு அந்த குழந்தையை மறைத்து வைத்து வளர்க்கிறார்கள். அப்போ குற்றேவலங்களை கொல்லாமல் போகணும். கம்சனை விடமாட்டான் கண்ணை. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கம்சனை வதம் செய்தான். நெருப்பாக நின்று அவனை வதம் செய்தான். அப்பேற்பட்ட இந்த ஒரு பாசுரத்திலே ஆண்டாள் மிக அற்புதமாக அனுபவிக்கிறார். நெருப்பெண்ண நின்ற நெடுமாலேன்னு சொல்லுவார். நம்ம கோயம்புத்தூர்ல மிக அற்புதமான சன்னதியான காரமடை அரங்கநாத பெருமாள் சன்னதியிலே நெருப்பாக நிற்கக்கூடிய பெருமாள். மாசி மாதத்திலே சரவணம்பட்டி கரிவரதராஜ பெருமாள் சன்னதிக்கு ஒரு மிக பெருமையான விஷயம் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, காரமடையிலே செலுத்தக்கூடிய பந்த சேவை மிகப்பெரிய பந்த சேவையாக நம்முடைய காரமடை தாசர்கள் இங்கே சரவணம்பட்டி கரிவரதராஜ பெருமாள் சன்னதியிலிருந்து செலுத்துவாங்க. அதுதான் நெருப்பெண்ண நின்ற நெடுமாள். சாதாரணமான நெடுமாள் கிடையாது. நம்முடைய காரமடை அரங்கநாத பெருமாள் நெருப்பாக நின்று எல்லா வீட்டுகளுக்கும் சென்று பூஜை செய்து இந்த வைபவம் எல்லாம் நடக்கும். இந்த ஆண்டாள் அற்புதமான ஒரு வரியை சொல்லுவார். என்றென்றும் சேவகமே. போன பாசுரத்தில் சொன்னான். இங்கேயும் அப்படிதான். வருத்தமும் தீர்ந்து, அங்க பந்த சேவை தண்ணீர் சேவைன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சன்னதியிலும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். நம்ம காரமடை அரங்கநாத பெருமாள் சன்னதியில மிகப்பெரிய விசேஷம் இந்த நெருப்பெண்ண நின்ற நெடுமாலைங்கிற பந்த சேவை. அந்த பாசுரத்தை ஆண்டாள் அனுபவிப்பார். அற்புதமா நெருப்பெண்ண நின்ற நெடுமாலை உன்னை அறுத்திங்க வந்தோம், பறைத உன்னையே தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்திருக்கோம். திருத்தக்க செல்வமும் சேவகமும். ஆண்டாள் குறையில்லாம கேட்கிறா பாருங்க. திருத்தக்க செல்வமும், எங்களுக்கு தெரிஞ்ச செல்வமும் சேவகமும், உனக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையும் தந்து வருத்தத்தை தீர்க்கணும். முதல்ல அந்த காரமட மண்ணை மிதிச்சாலே அவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கு. மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். நாங்க போனாலே ஆனந்தமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கும். ஆண்டாள் அவ்வளவு அழகா அனுபவிக்கிறா. நெருப்பெண்ண நின்ற நெடுமாலை நம்மளும் சேர்ந்து அனுபவிப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அருக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திங்கு வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.